50 ஏக்கரில் மினுமினுக்கும் கருப்பு தங்கம். வயசுதான் 72. எறும்பை விட சுறுசுறுப்பு. சிறுவர்கள் இந்த வேலையை தான் பார்க்கணும் உங்களை தீர்மானிச்சுக்காதீங்க. எந்த வேலை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கும், எந்த வேலையில் நியாயமான முறையில் 10 காசு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குதோ அந்த வேலைக்கு நீங்கள் இறங்கி வாங்க. 150 ஏக்கர் பரப்பளவில் மருத்துவ குணம் கொண்ட நெற்பயிர்கள், செல்ல பிள்ளைகள் போல் வளர்க்கப்படும் 3000 நாட்டுக்கோழிகள், வாத்துகள், கால்நடைகள். நெல் ரகங்களையும் மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய முடியுமா? கோடிகளில் லாபம் ஈட்டி இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக திகழும் 72 வயது இளைஞன். ஆர்கானிக் விவசாயிகள் சில ஐட்டத்தை வாங்கி கிட்டத்தட்ட 70-80 ஐட்டம் ட்ரெஸ்ஸு நம்ம எப்படியுமே போட்டுக்கலாம். உணவு வயத்தில் இல்லாட்டி ஒரு பெரிய புரட்சியும் அது தாங்கக்கூடிய சக்தி எந்த நாட்டுக்கு. ஏன்னா நான் இவ்வளவு டெவலப் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமவெளிகள் நிறைய இருக்குது. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கிளைமேட் இறைவன் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் நீங்கள் பருப்பு உற்பத்தி பண்ணால். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரை அடுத்த பூதமங்கலம் கிராமத்தை சேர்ந்த 72 வயது முதியவர் ஜியாவுதீன். இவருக்கு சொந்தமான நிலம் பூதமங்கலம் அருகே உள்ள வக்கீராநல்லூர் கிராமத்தில் சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் விளை நிலமாக உள்ளது. MA பட்டதாரியான ஜியாவுதீன் வெளிநாட்டில் தொழில் செய்து வருகிறார். இருப்பினும் அடிக்கடி சொந்த ஊருக்கு வரும் அவர் தனது விளை நிலத்தில் மருத்துவ குணம் கொண்ட பாரம்பரிய நெல் ரகங்களான கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கார், சீரக சம்பா முதலான ரகங்களை பயிரிட்டு வருகிறார். குறிப்பாக 50 ஏக்கருக்கு மேல் கருப்பு கவுனி பயிரை இட்டு கொள்ளை லாபம் ஈட்டி வருகிறார். அந்த வகையில் தற்போது 50க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டு எடுத்து முற்றிலும் இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இயற்கை விவசாயத்தையும் மண்ணையும் பாதுகாக்க இயற்கை உரத்தை மட்டுமே பயன்படுத்துங்கள் என விவசாயிகளுக்கு அறிவுரை கூறுகிறார் ஜியாவுதீன். இப்போ கருப்பு கோழி வச்சு நான் இந்த அளவுக்கு ஃபீல்டு கொண்டு போகிறது காரணமே கடையில் இடையில கண்ணா பண்ணான்னு ரேட்டு விற்றாங்க. அதனால தான் இப்போ டேரெக்டாக அங்கே என்டியூசர் கொண்டு போகிறோம். ஏன்னா வெளியில் ரேட்டு கண்ணா பண்ணான்னு விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ டேரெக்டாக நாமளே மார்க்கெட்டிங் இறங்கி இப்போது நல்ல ரேட்டுக்கு சீப்பாக தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 80,000, 90,000, 1 லட்ச ரூபா வியாபாரங்கள் ஆன்லைன் வியாபாரம். இதை தவிர்த்து ஹோல்சேல் வர்றவங்களுக்கு ஹோல்சேல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இளைஞர்கள் வெளிநாட்டில் தொழில் செய்து கிடைக்கும் வருமானத்தை தங்களது நிலத்திலேயே பன்மடங்கு உயர்த்தி கொள்ள முடியும் என முன் உதாரணமாக திகழ்கிறார் ஜியாவுதீன். தனக்கு சொந்தமான 7 ஏக்கர் நிலத்தில் மீன் வளர்ப்பு, 3000 நாட்டுக்கோழிகள், 100கணக்கான வாத்துகள், மாடுகள் என இயற்கை விவசாயத்திற்கு பின்புலமாக உள்ள கால்நடைகளையும் வளர்த்து அதன் மூலமாகவும் லாபம் ஈட்டி வருகிறார். தமிழகத்தில் உள்ள வேளாண் கல்லூரி மாணாக்கர்கள் இங்கு வந்து விவசாயம் சம்பந்தமான பயிற்சிகளையும் அவரிடம் பெற்றுக்கொள்கிறார்கள். மேலும் பாரம்பரிய நெல் ரகங்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாகவும் மாற்றி ஆன்லைன் மூலமாகவும் இந்தியா முழுவதும் விற்பனை செய்து வரும் இயற்கை வேளாண் விவசாயி ஜியாவுதீன் அவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்து வருகின்றன. விடாமுயற்சியும் தொடர் பயிற்சியும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதில் வாழ்க்கையில் நிறைய முன்னேறலாம். உங்களுடைய படிப்பு உங்களுக்கு அறிவுக்குத்தான வழியே, உங்களுக்கு படிப்பு உங்களை சம்பாதித்துக்கல்ல.